ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுமதி அளிக்காத போதும் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கப் போவதாக இணையமைச்சர் சுரேஷ் கோபி திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாஜக சார்பில் கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியான நடிகர் சுரேஷ் கோபிக்கு ஒன்றிய சுற்றுலா மற்றும் பெட்ரோலிய துறைகளின் இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. கடந்த ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்ட அவர் இந்த பதவியில் தொடர தனக்கு விருப்பம் இல்லை என்று அன்றைய தினமே பேட்டியளித்தார். கட்சி தலைமையின் வற்புறுத்தலின் பேரிலேயே பதவியேற்றதாகவும் விரைவில் தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிப்பார்கள் என நம்பிக்கை உள்ளதாகவும் ஏற்கனவே சுரேஷ் கோபி கூறியிருந்தார். இந்த நிலையில் திருச்சூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தனது தலைவர்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிபவனாக இருந்தாலும் சினிமாவில் நடிக்க முடியாவிட்டால் இறந்து விடுவேன் என தெரிவித்தார். விரைவில் படப்பிடிப்பில் இணைய உள்ளதாகவும் கூறி அதிர்ச்சி அளித்தார். സിനിമ ഞാൻ ചെയ്യും. അനുവാദം ചോദിച്ചിട്ടുണ്ട്, അനുവാദം കിട്ടിയിട്ടില്ല. പക്ഷേ സെപ്റ്റംബർ 6-ാം തീയതി ഞാൻ ഒറ്റക്കൊമ്പൻ തുടങ്ങുകയാണ്. എല്ലാവരുടെയും ആശീർവാദം ഉണ്ടാവണം. ഏതാണ്ട് 20-22 സിനിമയുടെ സ്ക്രിപ്റ്റ് ആർത്തിയോടെ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ച് സമ്മതിച്ചതുണ്ട്. ഇനി എത്ര പടം ചെയ്യാനുണ്ടെന്ന് ചോദിച്ചപ്പോൾ ഒരു 22 എണ്ണമെങ്കിലും ചെയ്യേണ്ടി വരുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ അമിത്ഷാ പേപ്പർ കേട്ട് അങ്ങനെ എടുത്തൊരു സൈഡിലോട്ട് അങ്ങ് എറിഞ്ഞു. പക്ഷെ അനുവദിക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞാൻ സെപ്റ്റംബർ 6-ന് പോരും. എൻ്റെ ജോലി ചെയ്യാനായിട്ട് മിനിസ്ട്രിയിൽ നിന്നുള്ള 3-4 പേര് അവർക്ക് ഞാൻ തന്നെ ഒരു ക്യാരവൻ അല്ലെങ്കിൽ പ്രൊഡ്യൂസർ അത് എടുത്തു കൊടുക്കണം. ഞാൻ ഈ എല്ലാ പണിയും കൂടെ ചെയ്യുന്ന കൂട്ടത്തിൽ സിനിമയും കൂടെ ചെയ്യാൻ படத்தில் நடிப்பதற்கு தனக்கு அனுமதி கிடைக்கும் என நம்புவதாக கூறிய சுரேஷ் கோபி அமைச்சக அலுவல் பணிகளுக்காக படப்பிடிப்பு தளத்தில் தனி கேரவன் ஒதுக்க தயாராக உள்ளதாகவும் பேசினார். அமைச்சர் பதவியை பறித்துக் கொண்டாலும் தனக்கு மகிழ்ச்சியே என்றும் அவர் தெரிவித்தார். சுரேஷ் கோபியின் மூலம் கேரளாவில் முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக அவருக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி வழங்கியது. ஆனால் விதிகளையும் அமித்ஷாவின் உத்தரவையும் மீறி திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக சுரேஷ் கோபி கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.